தேர்தல் வந்துடுச்சு, பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க, கொள்ளடிச்ச பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க, ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுப்பானுங்க. உங்ககிட்ட ஒரு கணக்கு நான் சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும் திமுக இப்போ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் குறைஞ்சது கொடுக்கிறது திட்டமிட்டு இருக்கிறாங்க. 6,75,00,000 வாக்காளர்கள், 6,75,00,000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்காளர் 1000 ரூபாய்னா கணக்கு போட்டு பார்த்து எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், எத்தனை பண மூட்டை எடுத்துட்டு வந்தாலும், எவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுத்தாலும், இந்த திமுக திருட்டு ஆட்சிய, இந்த கொள்ளடிக்கின்ற ஆட்சிய, இந்த மக்கள் விரோத ஆட்சிய, பெண்களுக்கு எதிரான ஆட்சிய, குழந்தைகளை கொலை செய்கின்ற ஆட்சியை, விவசாயிகளை குண்ட சட்டத்தில் போடுகின்ற ஆட்சியை, நெசவாளர்களை மதிக்க தெரியாத ஆட்சியை, இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காத ஆட்சியை, அரசு ஊழியர்களை ஏமாற்றிய ஆட்சியை விரட்டுங்கள், 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 அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். நேரம் காலம் வந்துவிட்டது, அகற்றுங்கள். இந்த கொடுங்கோல் திமுக ஏமாற்றுகின்ற 420 மக்கள் விரோத கொள்ளையடிக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வாருங்கள். அதற்கு ஜெயகுண்டம் தொகுதியில நம்முடைய மாவீரன் கால்வெட்டியார் அவர்களுடைய அன்று தம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தேர்தலில் கைது செய்து கேட்கிற கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பாருங்க, உங்கள் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு பாருங்க, பெண்களுடைய பாதுகாப்பு பாருங்க, விவசாயிகளுடைய முன்னேற்றத்தை பாருங்கள், நெசவாளர்கள் பாருங்கள். எல்லாம் இந்த திட்டங்கள் நிறைவேறா, உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு இங்கே வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார். கடைசியில ஒண்ணு சொல்றேன். இப்போ திமுக காரங்க தேர்தல் பிரச்சாரம் தொடக்கத்துல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அங்கங்க ஊரா போயிட்டு நாங்கள் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் சொல்ல பொய் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்ம எடுபடுது. அடுத்தது என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி பூச்சாலியை காமிச்சு பிஜேபி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். அதுவும் எடுபடல. ஏன்னா நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் தான் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வரல, நடந்துட்டார், தெரியல. நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடிக்கும் போட்டி. சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி. தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், மறந்துட்டார். நான் ஞாபகப்படுத்தினோடனே அப்ப அதை பேச நிறுத்திட்டேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தனிநபர் விமர்சனம், அவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. எங்களுக்கு பேச தெரியாதா? உங்களை பத்தி பேச தெரியாதா? உங்க குடும்பத்தை பத்தி பேச தெரியாதா? எங்களுக்கு எல்லாம் பேசுவோம். ஆனா உங்களை மாதிரி நாங்க கீழ்த்தரமானாங்க இருக்கிறேன். நாங்க டீசன்ட் டெவலப் பாலிட்டிக்ஸ். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டா இருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப திமுக கட்சிக்காரர் எதிர்த்தமா நம்பி இருக்கிறாங்க 8000 ரூபாய் கூப்பன். இதை விட ஒரு மானங்கட்ட தனம் ஏதாவது இருக்குமா? இதை விட ஒரு கோழைத்தனம் ஏதாவது இருக்குமா? இப்ப ஒரு டூப்ளிகேட் கூப்பன் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் கூப்பனுக்கே வேலை இல்லை, நீ கொடுக்குற டூப்ளிகேட் கூப்பன் என்ன குப்பையில தூக்கி போன. அதனால தாய்மார்களே ஏமாறாதீர்கள், ஏமாறாதீர்கள். 8000 ரூபாய் கூப்பன் என்னன்னா, அந்த கூப்பன் நீங்க வாங்கணும்னா அதுக்கு நீங்க 3000 ரூபாய் திமுக கட்சிக்காரர் லஞ்சம் கொடுக்கணும். சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுலயும் அது 8000 ரூபாய் கூப்பன் யாரு கொடுப்பானா, திமுக கட்சிக்காரன் தான் கொடுப்பான். அவன் குடும்பத்துக்கு மட்டும் தான் கொடுப்பான். அவங்களோட வரவே வர. ஆனால் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்ற தெரியுமா? நான் 10,000 ரூபாய் பணம் உங்க வங்கி கணக்குல நேரடியா நான் போடுறேன்.
ஸ்டாலின் சொல்றாரு நான் 8000 ரூபாய் பேப்பருக்கு கொடுக்குறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறேன். எது பேசு கூட ஒரு பிரிட்ஜ் தான் தரேன். அதனால இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து தமிழக மக்கள் 5 ஆண்டு காலம் உங்க நாமம் போட்டு உங்களை சுவாகா பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் சேர்ந்து திமுக சுவாகா. குட் பை ஸ்டாலின், குட் பை ஸ்டாலின். வீட்டுக்கு அனுப்பி ஓய்வு. அதனால இதெல்லாம் நீங்கள் ஏமாறாதீர்கள். ஏமாந்தது போதும். இங்கே நாம் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற தேர்தல். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்றோம். பலமான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். அனைத்து மக்களும் ஆதரவு தாருங்கள். அனைத்து மக்களும் ஆதரவு தாருங்கள். அனைத்து சமூகங்களும் ஆதரவு தாருங்கள்.